நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் அமைத்தல் பராமரித்தல். குளம் தொட்டு வளம் பெருக்கி வாழ்ந்த தமிழ்நாட்டில் விவசாயத்துக்கு தேவைப்படும் நீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு மழை நீரை சேகரித்து நிலத்தடி நீர் மட்டத்தினை அதிகரிக்க புதிய நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் அமைத்திடவும், ஏற்கனவே அமைக்கப்பட்ட நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை தூர்வாரி ஆழப்படுத்தி அவற்றின் கொள்ளளவை அதிகரிக்கவும் 2024-25 ஆண்டில் பல்வேறு நீர்வழி பகுதிகளில் 100 புதிய நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் அமைக்கப்படுவதோடு 500 நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளில் பராமரிப்பு பணிகளும் 2,75,00,000 செலவில் மேற்கொள்ளப்படும். டெல்டா மாவட்டங்களில் C&D பிரிவு வாய்க்கால்களை தூர்வாருதல். கடந்த 2 ஆண்டுகள் செயல்படுத்தியதைப் போலவே 3ஆம் கட்டமாக 2024-25 ஆண்டில் காவேரி, வெண்ணாறு, கல்லணை வடிநில பகுதியில் உள்ள தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், திருச்சி ஆகிய 7 மாவட்டங்களில் 1,57,000 ஏக்கர் பயன்பெறும் வகையில் 2,235 கிலோமீட்டர் நிலத்திற்கு C&D பிரிவு வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகள் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். விவசாயிகளுக்கு மழைநீர் சேகரிப்பு முறைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறையும் வேளாண் அறிவியல் நிலையங்களும் இணைந்து விவசாயிகளுக்கு மழைநீர் சேகரிப்பு முறைகளான கோடை உழவு, பண்ணை குட்டை தடுப்பணை போன்ற மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு முக்கியத்துவம், அவற்றினை பராமரித்த போன்றவை குறித்து துண்டு பிரசுரங்கள், காணொலி காட்சிகள், வானொலி செய்திகள், செய்தி விளக்கங்கள், கருத்தரங்கங்கள், கிராம அளவிலான விவசாய முகாம்கள், கிராம சபை கூட்டங்கள், பட்டறிவு பயணங்கள் போன்ற உத்திகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். வேளாண் விற்பனை வேளாண் வணிகத்துறை வேர்வை சிந்தி விளைந்த பலனை விவசாயிகள் முழுமையாக அடையும் நோக்கத்தினை ஈடேற்றும் வகையில் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைக்கும் தொழில்நுட்பங்கள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், சந்தை இணைப்பு வழிமுறைகள், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், உழவு சந்தைகள் வாயிலாக நியாயமான விலை, வெளிப்படையான வர்த்தகம், மின்னணு இணையவழி வர்த்தகம் நடைமுறைகள் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தானியங்களை உலர்த்துவதற்கு நடமாடும் உலர்த்திகள், உணவு தானியங்கள் ஈரப்பதம் சரியான அளவில் பராமரிக்கப்பட்டு நீண்ட நாட்களுக்கு வீணாகாமல் சேமித்து வைக்க ஏதுவாக திருவண்ணாமலை, தருமபுரி, விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தேனி ஆகிய 10 மாவட்டங்களில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு தானியங்களை உலர்த்துவதற்கான நடமாடும் உலர்த்திகள் 2,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்படும். மஞ்சள் மெருகூட்டும் இயந்திரம் நாட்டின் முக்கியமான மஞ்சள் சந்தைகளில் ஒன்றானது ஈரோடு. அறுவடைக்கு பின் மஞ்சளை பதப்படுத்தி மெருகேற்றம் செய்வதன் மூலம் மஞ்சளின் சேமிப்பு காலமும் தரமும் மேம்படுத்தப்படுகிறது. எனவே மஞ்சள் விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் பயன்பாட்டிற்காக மஞ்சளுக்கென 5 மெருகூட்டும் இயந்திரங்களும் 8 மஞ்சள் வேக வைக்கும் இயந்திரங்களும் 2,12,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதியில் ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தருமபுரி மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் அமைக்கப்படும். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு பொது முத்திரை சிப்பமிடல் வசதிகள். விவசாயிகள் வருமானத்தை உயர்த்திட விளை பொருட்களை தனியார் நிறுவனங்களுக்கு நிகராக மதிப்பு கூட்டி திறம்பட சந்தைப்படுத்தி விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், வேளாண் தொழில் முனைவோர்களின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான பொது முத்திரை வடிவமைக்கப்படும். சிப்பம் கட்டுவதற்கும் முத்திரையிடுவதற்கான பொது கட்டமைப்பு வசதிகள் சென்னையிலும் கோவையிலும் 4,10,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கடலூர் மாவட்டம் பண்டூட்டியில் பலா மதிப்பு கூட்டுவதற்கான மையம் முக்கணிகளில் 2வது இடத்தை பெற்றிருக்கும் பலாவின் நிறைவான ஆரோக்கியத்துக்கு தேவையான சத்துக்கள் செறிந்துள்ளன. பலாவிலிருந்து பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இதற்கென பண்டூட்டியில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி தரத்தில் தயாரித்து விற்பனை செய்திட ஏதுவாக பலா மதிப்பு கூட்டுவதற்கான மையம் 16,13,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றிய மாநில அரசிலிருந்து செயல்படுத்தப்படும். பெரம்பலூர் மாவட்ட சிறுதானியங்களுக்கான தொழில்நுட்ப வணிக மேம்பாட்டு மையம் பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்காச்சோளம் சிறுதானியங்கள் பயிரிடும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு தேவையான கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய தொழில்நுட்ப வணிக மேம்பாட்டு மையம் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும்.
இங்கு சிறுதானியங்கள், மக்காச்சோளம், மதிப்பு கூட்டும் தொழில்நுட்பங்கள் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், விவசாயிகள் சுய உதவிக் குழுக்கள், உழவர் ஆர்வலர் குழுக்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு அளிக்கப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகளை புதுப்பித்தல். தமிழ்நாட்டில் 2023-24 ஆண்டில் 100 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்புகளை புதுப்பிக்க 47 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2024-25 ஆண்டில் 100 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகள் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்படும். வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடு பெறப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்துவதால் அவற்றின் தேவை, ஏற்றுமதி அளவு ஆகியன அதிகரிக்கும். ஏற்கனவே நமது மண்ணின் அடையாளங்களான மாநிலத்தின் தனித்தத்துவமான 25 வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற கடந்த 3 ஆண்டுகள் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 2024-25 ஆண்டில் சத்தியமங்கலம் செவ்வாழை, கொல்லிமலை மிளகு, மீனாம்பூர் சீரக சம்பா, ஐயம்பாளையம் நெட்டை தென்னை, உரிகம்புலி, கோணகிரி மிதி பாகற்காய், செஞ்சோளம், திருநெல்வேலி அவுரி இலை, ஓடைப்பட்டி விதையில்லா திராட்சை, செங்காந்தல் கண்மலி விதை, செங்காந்தல் விதை கரூர், திண்டுக்கல், திருப்பூர் ஆகிய 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பெறப்படும். அப்பிடா பயிற்சி பெற்ற விவசாயிகளை ஏற்றுமதியாளர்கள் பல்வேறு மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளிங்க மா, தென்னை, சிறுதானியங்கள், முருங்கை, மஞ்சள், சின்ன வெங்காயம், வெள்ளரி ஆகியவற்றை பயிரிடும் அப்பிடா பயிற்சி பெற்ற 100 விவசாயிகளை தேர்வு செய்து அவர்களை 100க்கு 100 ஏற்றுமதியாளர்களாக மாற்றுவதற்கான உரிய சான்றிதழை பெற்றுத்தரும் பொருட்டு ஒரு நபருக்கு 15,000 வீதம் 15 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். விளைபொருட்களின் விற்பனையை இணையவழி வர்த்தக தளங்களுடன் இணைத்தல். புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கிட இணையவழி வர்த்தக நிறுவனங்கள் வாயிலாக உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோருக்குமான இணைப்பினை ஏற்படுத்தி விளைபொருட்களை விற்பனை செய்ய உகந்த சூழல் உருவாக்கப்படும். இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் வருவாயும், தரமான பொருட்கள் நுகர்வோருக்கு நியாயமான விலையும் கிடைக்க வழி செய்யப்படும். வேளாண் வர்த்தக மேம்பாட்டிற்கான முனைப்புகள். விளைவித்த விவசாயியை விளைவிக்கும் நிலையை உருவாக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வர்த்தகம் மேம்பட விவசாயிகளின் விளைபொருட்கள் இருப்பையும் வர்த்தகர்களின் தேவையும் இணைத்து சமூக வலைதள குழுக்கள் உருவாக்கப்பட்டு அவை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுடன் இணைக்கப்படும். அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்கள், சந்தைப்படுத்துதல், தரம் பிரித்தல், மதிப்பு கூட்டுதல், ஏற்றுமதி வழிமுறைகள் போன்றவை குறித்து ஒவ்வொரு வட்டாரத்தும் 2 கிராமங்கள் வீதம் மாதம் ஒன்றுக்கு 770 தீவிர விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு 2 ஆண்டுகளில் அனைத்து கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். பண்ணை வழி வர்த்தகத்தை ஊக்குவித்தல். தமிழ்நாட்டில் உள்ள 284 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 157 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் ஈனாம் ஒருங்கிணைக்கப்பட்டு வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரை 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள 8300 மெட்ரிக் டன் வேளாண் பொருட்கள் விவசாயிகளின் விளைநிலங்களிலேயே வணிகம் செய்யப்பட்டுள்ளன. 2024-25 ஆண்டில் பண்ணை வழி வர்த்தகம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு 60 கோடி ரூபாய் மதிப்பிலான விவசாய பொருட்களுக்கு சிறந்த விலை கிடைக்க வழிவகை செய்யப்படும். விவசாயிகளுக்கு பொருட்களுக்கான வரம்பினை உயர்த்துதல். அறுவடை காலங்களில் வேளாண் விளைபொருட்களின் அதிக வரத்து காரணமாக ஏற்படும் விலை வீழ்ச்சியை தவிர்க்க விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பொருட்கள் இருப்பு வைத்து பொருளீட்டு கடன் பெறுகின்றனர். இவ்வாறு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பொருளீட்டு கடன் வரம்பு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். சேமிப்பு கிடங்குகளுக்கு கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் அங்கீகாரம். மின்னணு மாற்றத்தகு கிடங்கு ரசீது முறை 150 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் உள்ள சேமிப்பு கிடங்குகளிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டில் கூடுதலாக 100 சேமிப்பு கிடங்குகளுக்கு கிடங்கு மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை
ஆணையத்தின் அங்கீகாரம் பெறப்பட்டு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பணம் பெற வழிவகை செய்யப்படும். புத்தாக்க நிறுவனங்களை ஸ்டார்ட் அப் ஊக்குவித்தல். வேளாண்மை வேளாண் சார்ந்த தொழில் தொடங்கும் புத்தாக்க நிறுவனங்களை கண்டறிந்து அவற்றின் நோக்கம் செயல்பாடு வணிக திட்டத்தினை ஆய்வு செய்து தகுதியுள்ள புத்தாக்க நிறுவனங்களுக்கு மானியம் அளித்து மேம்படுத்திட 10 கோடி ரூபாய் மானிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் கண்காட்சிகள் 2023-24 ஆண்டில் சென்னையிலும் திருச்சியிலும் நடத்தப்பட்ட வேளாண் கண்காட்சிகளுக்கு விவசாயிகள் பொதுமக்களிடையே கிடைத்த பெரும் வரவேற்பினை தொடர்ந்து 2024-25 ஆண்டிலும் 3 இடங்களில் வேளாண் கண்காட்சி நடத்தப்படும். இதற்கென 9 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். விதைச்சான்று மற்றும் அங்கக சான்று துறை. விதைச்சான்று மற்றும் அங்கக சான்று துறை இனி விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை என பெயர் மாற்றம் செய்யப்படும். விதைச்சான்று மற்றும் உயிர்ம சான்றுகளின் துறையினால் ஒருங்கிணைந்த விதைச்சான்று மற்றும் உயிர்ம சான்றளிப்பு வளாகம் கரூர், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் அமைக்கவும். விதை மரபணு தூய்மையை உறுதி செய்வதற்காக தானியங்கி 3ஆம் தலைமுறை DNA மார்க்கர் அடிப்படையிலான தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஆய்வகத்தை கோயம்புத்தூரிலும் அமைக்கவும். தமிழ்நாட்டு உயிர்ம சான்றளிப்பை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு உயிர்ம நிலையை அடைந்த விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கிடவும். தருமபுரி, காஞ்சிபுரம், மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர், திருச்சி ஆகிய 6 விதை பரிசோதனை நிலையங்களுக்கு நேபல் தரச்சான்று பெற்றிடவும். உயிர்மை விளைபொருட்களில் இருக்கும் நச்சு பொருட்களின் தன்மையினை விவசாயிகள் அறிந்து அதன் தரத்தை உறுதிப்படுத்தி ஏற்றுமதி செய்ய எஞ்சிய நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு மானியம் வழங்கவும். 2024-25 ஆண்டில் 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இது தவிர முன்னணி விதை நிறுவனங்களின் விதைகள் மாற்றுப் பயிர்கள் சந்தையில் வராமல் கண்காணித்து விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கிடைக்க செய்யும் வகையில் புதிய பதிவு முறை அறிமுகப்படுத்துவதோடு தனியார் நாட்டாங்களில் உற்பத்தி செய்யப்படும் நாற்றுகள், நடவு பொருட்கள் தரம், அவற்றுக்கான விதைகள் பெறப்பட்ட இடம் ஆகிய விதைச்சாற்றத்தின்படி உறுதி செய்யப்படும். அதிக விளைச்சல் தரமான வீரிய ஒட்டு மக்காச்சோள விதைகள் விவசாயிகளுக்கு கிடைக்கும் வகையில் சான்றளிப்பு, விதை ஆய்வு, விதை பரிசோதனை போன்ற நடவடிக்கை விதை சட்டங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு நீர்வழி பகுதி மேம்பாட்டு முகமை பெரம்பலூர், தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தருமபுரி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய 7 மாவட்டங்களில் 25 வட்டாரங்களில் உள்ள 275 நீர்வழி பகுதிகளில் 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இயற்கை வள மேம்பாட்டு பணிகள், உற்பத்தி பணிகள், வாழ்வாதார பணிகள் ஆகியவை நீர்வழி பகுதி மேம்பாட்டு திட்டத்தில் 2024-25 ஆண்டில் ஒன்றிய மாநில அரசு நிதியில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை பயிர்களுக்கு வேளாண் இடுபொருட்களை ட்ரோன் மூலமாக துல்லியமாக தெளிக்க செய்வதற்கான தொழில்நுட்பம், தோட்டக்கலை பயிர்களுக்கான வேளாண் இடுபொருட்களை ட்ரோன்கள் மூலம் துல்லியமாக தெளிக்க செய்வதற்கான தொழில்நுட்பங்களை உருவாக்கி கிராமப்புற இடங்களுக்கு வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தும் பொருட்டு பயிற்சி செயல்விளக்க திறல்கள் ஏற்படுத்தப்படும். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற சத்துக்கள் செறிவூட்டப்பட்ட நெல் ரகங்களை உருவாக்குதல், குறைந்த சர்க்கரை அளவு குறிப்பீடு, அதிக ஊட்டச்சத்து உள்ள பாரம்பரிய நெல் ரகங்களை மேம்படுத்தவும். நேரடி நெல் விதைப்பிற்கு ஏற்ற நெல் ரகங்களை துரித இனப்பெருக்க முறை வாயிலாக உருவாக்கவும் தேவையான ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும். மஞ்சள், மரவள்ளி கிழங்கு, வெங்காயம் சாகுபடியில் இயந்திரமயமாக்குதல். தமிழ்நாட்டில் மஞ்சள் பொருள், மரவள்ளி கிழங்கு, வெங்காய சாகுபடியினம் இயந்திரமயமாக்குவதற்கு சாத்தியக்கூறு சோதனை, இயந்திரங்கள், உற்பத்தி செயல்விளக்கங்கள் ஆகியவை மேற்கொள்ளப்படும். நிலசம்மங்கி, செவ்வந்தி, ரோஜாவில் புதிய ரகங்களுக்கான ஆராய்ச்சி, நிலசம்மங்கி, செவ்வந்தி, ரோஜா ஆகிய தோட்டக்கலை பயிர்களில் புதுமையான மரபியல் முறைகளை கையாண்டு மேம்பட்ட பண்புகளை கொண்ட ரகங்களை உருவாக்குவதற்கு தேவையான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும். திட்டத்துக்காக 5,44,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாடு வேளாண் பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் உணவு பதப்படுத்தும் திட்டத்தில் தற்போது வரை 627,65,00,000 ரூபாய் அளவிற்கான கடன் மொத்தம் 10,548 குழுக்களுக்கும் தனி நபர்களுக்கும் வழங்கப்பட்டு மானியமாக 196
89 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியமைக்கு ஒட்டுமொத்தமான செயல்பாட்டுக்கான விருதினை நம் மாநிலம் பெற்றுள்ளதை மாமன்றத்தில் நிர்மதித்துடன் பதிவு செய்கிறேன். தமிழ்நாடு வேளாண் பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் 2024-25 ஆண்டில் தருமபுரி, திண்டுக்கல், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள வேளாண் முதன்மை பதப்படுத்தும் மையங்களின் பயன்பாட்டை அதிகரிக்க அவற்றின் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழில் கூடங்களும் வேளாண் தொழில் பெருந்தளமாக அறிவிக்கப்பட்ட பகுதியில் ஒன்றான தஞ்சாவூர் வேளாண் விளைபொருட்கள் கழிவுகளிலிருந்து ஏற்றுமதி சந்தை வாய்ப்புள்ள மூலக்கூறுகளை பிரித்தெடுப்பதற்கான கட்டமைப்புகளும் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, வேலூர் ஆகிய இடங்களில் ஏற்றுமதி தர பரிசோதனை செய்து சான்றிதழ் வழங்குவதற்கான உணவு பரிசோதனை ஆய்வகங்களும் அரிசி, மா, வாழை, கொய்யா, தக்காளி, மிளகாய் போன்ற வேளாண் விளைபொருட்களுக்கும் கடல்சார் மீன் பொருட்களுக்கும் இடுபொருள் வழங்கல், உற்பத்தி, அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை, பதப்படுத்தல், நுகர்வு மேலாண்மை போன்ற பல்வேறு செயல்பாடுகளை உள்ளடக்கிய மதிப்பு சங்கிலிகள் உருவாக்கிடும் திட்டம் உட்பட மேற்கட்ட திட்டங்கள் மொத்தம் 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். கூட்டுறவு, உணவு நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டுறவு பயிர்கடன் 2022-23 நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு 13,442 கோடி ரூபாய் பயிர்கடனாக 17,44,000 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2024-24 நிதியாண்டில் 16,500 கோடி ரூபாய் பயிர்கடன் என்ற உயரிய இலக்கினை நிர்ணயித்து இதுவரை 13,600 கோடி ரூபாய் பயிர்கடனாக 16,19,000 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டிற்கு பயிர்கடன் வழங்க 16,500 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2023-24 ஆண்டில் ஆடு, மாடு, கோழி, மீன் வளர்ப்போருக்கு பராமரிப்பு நடைமுறை முதலீட்டு கடன் இலக்காக 2,300 கோடி நிர்ணயிக்கப்பட்டு இதுவரையில் 1,900 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டிற்கு பயிர்கடன் வட்டி மானியத்திற்கான 700 கோடி ரூபாயும், ஆடு, மாடு, கோழி, மீன் வளர்ப்போருக்கு நடைமுறை முதலீட்டு கடன் வட்டி மானியத்திற்கான 200 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கூட்டுறவு கடன் வழங்கும் நிறுவனங்களை குறிப்பாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளை கணினிமயமாக்க திட்டம் 141 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் கூட்டுறவு நிறுவனங்கள் கடன் வழங்கும் முறை இணையமயமாக்கப்பட்டு கடன் ஒப்பளிப்பு வழங்கும் நேரம் குறைக்கப்பட்டு வெளிப்படைப்பு தன்மை மேம்படுத்தப்படும். பல்நோக்கு சேவை மையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் செயல்பாடுகளை விரிவுபடுத்தி வேளாண் சேவை மையங்கள், ஊரக வணிக நிலையங்கள், பதப்படுத்தும் நிலையங்கள், சேமிப்பு கிடங்குகள் ஆகியவற்றை உள்ளடக்கி ஊரக மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் பல்நோக்கு சேவை மையங்களாக அவற்றை உருவாக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கான 2,609 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு 4,757 திட்டங்களுக்காக 457 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இதுவரை 341 கோடி ரூபாய் கடனாக விடுவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர வேளாண் கட்டமைப்பு நிதியின் வட்டி மானியம் பெற்று 1,380 வேளாண் இயந்திரங்கள் வாங்கப்பட்டுள்ளன. அவற்றின் விவரங்கள் வாடகை உழவன் செயலியில் இணைக்கப்பட்டு அதன் மூலம் குறைந்த வாடகைக்கு இயந்திரங்கள் பெற்று விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். மின்னணு வங்கி சேவைகள் நாட்டிலேயே முதல் முறையாக கூட்டு வங்கிகளில் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை அமைப்பு UPI அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் UPI, நெஃப்ட் உள்ளிட்ட மின்னணு வங்கியில் சேவைகள் மாதந்தோறும் 1 கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களால் பயன்படுத்தப்பட்டு சராசரியாக 30 லட்சம் பரிவர்த்தனைகள் 17,000 கோடி ரூபாய் அளவில் கூட்டு வங்கிகளில் நடைபெற்று வருகிறது. நேரடி நெல் கொள்முதல் நெல் அறவை திறனை மேலும் அதிகரித்திட 6 புதிய நவீன அரிசி ஆலைகள் தனியார் பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட உள்ளன. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொணரப்பட்ட நெல் மணிகளை இயற்கை இடர்பாடுகளிலிருந்து காத்திட நெல் சேமிப்பு கட்டமைப்புகள் 18 இடங்களில் 238 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளன. மேலும் 250 மெட்ரிக் டன் கொள்ளலான 55 எண்ணிக்கையிலான
நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் அமைக்கப்பட்டு வருகின்றன. 2024-25 ஆண்டில் உணவு பாதுகாப்பினை உறுதி செய்யும் உணவு மானியத்திற்கு 10,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசின் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை வழங்குவதற்கான என 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை நீரினை சேமித்து பாசனத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் கதவணைகள், நீரொழுங்கிகள், தடுப்பணைகள், கால்வாய்கள், ஏரிகள் அமைத்தல், மாநிலத்திற்குள் நதிகளை இணைத்தல், நிலத்தடி நீரை செறிவூட்டுதல் போன்ற பணிகளை நீர்வளத்துறை மேற்கொண்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி வரவு செலவு திட்ட மதிப்பீட்டிலேயே ஒவ்வொரு ஆண்டும் தேவையான நிதியினை ஒதுக்கி தென்மேற்கு பருவமழை துவங்கும் முன்பே தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் காவேரி நீர் கடைமடை வரை செல்வது உறுதி செய்யப்படுகிறது. 2024-25 ஆண்டில் காவேரி டெல்டா பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் முன் 5338 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஆறுகள், கால்வாய்கள், வாய்க்கால்களை தூர்வாருவதற்கு 110 கோடி ரூபாய் செலவில் 919 பணிகள் மேற்கொள்ளப்படும். கால்நடை பராமரிப்பு தீவன பயிர் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் கால்நடைகளுக்கான மருத்துவ வசதி அளிப்பதாலும் பால் உற்பத்தியை உயர்த்தியலும் 2022-23 2023-24 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு 2000 ஏக்கர் தோப்புகள் பழந்தோட்டங்களில் ஊடு பயிராக தீவன சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் வெற்றியினை தொடர்ந்து 2024-25 ஆண்டில் தோப்புகள் பழத்தோட்டங்களில் 5000 ஏக்கர் பரப்பில் தீவன பயிரை ஊடு பயிராக பயிரிட ஏதுவாக இத்திட்டம் 2 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மீன்வளம் உள்நாட்டு மீன் வளர்ப்போரை ஊக்குவித்து உள்ளூர் சந்தைகளின் மீன் தேவையினை நிறைவு செய்யும் வகையில் புதியதாக நன்னீர் மீன் வளர்ப்பு குளங்கள் அமைத்தல், இடுபொருள் மானியம் வழங்குதல், உயிர் குழும முறையில் மீன் வளர்ப்பு, நீரினை மறுசுழற்சி செய்து மீன் வளர்ப்பு, மீன் தீவன ஆலை அமைத்தல் போன்ற திட்டங்களை செயல்படுத்திட மொத்தம் 4,60,00,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். இத்திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் மீன் வளர்ப்போரின் வருவாய் கணிசமாக உயர்வதாலும் உள்நாட்டு மீன் உற்பத்தியும் அதிகரிக்கும். ஊரக வளர்ச்சி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் இயற்கை வேலை மேம்பாட்டு பணிகளான தடுப்பணைகள், பண்ணை குட்டைகள், நீர் செறிவூட்டு குழிகள், கல் வரப்பு போன்ற பல்வேறு வகையான பணிகளோடு நிலத்தடி நீர், மண்ணின் ஈரப்பதத்தை மேம்படுத்த தேவையான வறட்சி தடுப்பு, நில மேம்பாடு, சிறு பாசன மேம்பாடு, பாரம்பரிய நீர்நிலைகள் புதுப்பித்தல் போன்ற விவசாயம் சார்ந்த பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஊரக பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு சந்தைகளுடனான இணைப்பை உறுதி செய்வதற்கும் விவசாய விளைபொருட்களின் போக்குவரத்தை எளிதாக்குவதற்கும் சாலை இணைப்பு இல்லாத பழங்குடியின குடியிருப்புகள் உள்ள மலைப்பகுதிகளுக்கு ஓரடுக்கு கப்பி சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டில் பண்ணை குட்டைகள், நீர் செறிவூட்டு தண்டுகள், கசிவுநீர் குட்டை, செறிவூட்டு கிணறுகள், புதிய குளங்கள், மண் மரப்பு, கல்வரப்பு போன்ற 2 லட்சம் பணிகள் 7,000 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். பண்ணை மகளிர் சுய உதவி குழுக்கள் விதைப்பு முதல் வேளாண்மை தொடர்பான அனைத்து பணிகளிலும் மகளிரின் பங்கு மிக முக்கியமாகும். எனவே 2024-25 ஆண்டில் ஆர்வமுள்ள பயிற்சி பெற்ற மகளிர் சுய உதவி குழுக்களை கொண்டு தோட்டக்கலைத்துறையின் ஒருங்கிணைப்பு மூலம் 2,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 60 தென்னை நாட்டு பண்ணைகள் அமைக்கப்படும். தென்னங்கன்றுகள் தோட்டக்கலைத்துறையினால் கொள்முதல் செய்யப்பட்டு அரசு தோட்டங்களின் கீழ் விநியோகிக்கப்படும். வேளாண் உற்பத்திக்கு விதையே முக்கிய இடுபொருள் என்பதால் பயிறு வகைகள், எண்ணெய் வித்துக்களில் 100 விதை உற்பத்தி தொகுப்புகள் அமைப்பதற்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். இதற்கு தேவையான பயிற்சியும் ஆதார விலைகளும் வேளாண்மைத்துறை வழங்குவதுடன் மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்த விதைகளை உற்பத்தி மானியம் வழங்கி வேளாண்மை துறையை கொள்முதல் செய்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மூலம் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படும். எரிசக்தி துறை பாசன வேளாண்மையினால் ஏற்படும் ஆதாயங்களை உணர்ந்து நிலத்தடி நீரினை பயன்படுத்தி
விவசாயிகள் அதிக உற்பத்தி செய்து உலகுக்கு அளித்து தாமும் உய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு வேளாண் பாசனத்துக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 23,51,000 இலவச மின்சார மின் இணைப்புகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு விவசாயிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தேவையான கட்டணத் தொகையாக சுமார் 7,280 கோடி ரூபாய் நிதியினை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு அரசு வழங்கும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தருமபுரி, திருப்பூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 7 மாவட்டங்களில் 55 வட்டங்களில் உள்ள 110 கிராமங்களில் வறட்சி தணிப்பிற்கான சிறப்பு உதவி திட்டம் 2024-25 ஆண்டு முதல் 110 கோடியே 59 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் விளைவிக்கப்படும் பயிர்களின் விவரங்களை கணக்கிடுவதற்கான மின்னணு முறையிலான பயிராய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை கொண்டு 2024-25 ஆண்டு முதல் இணைய வழியில் விவசாயிகளுக்கு அடங்கல் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பனைப்பொருள் வளர்ச்சி பனை மேம்பாட்டு இயக்கம் தமிழ்நாட்டில் பனை மரங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருவதை அரசு கவனத்தில் கொண்டு பனை மரங்களின் எண்ணிக்கையினை அதிகரிக்கும் பொருட்டு 3 ஆண்டுகளாக தொடர்ந்து பனை மேம்பாட்டு இயக்கத்தினை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தில் 47 லட்சம் பனை விதைகள் நடப்பட்டதுடன் 950 நபர்களுக்கு தரமான பனை வெல்லம், பனங்கற்கண்டு மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் கருவிகளும் அளிக்கப்பட்டு 350 மகளிருக்கு பனை ஓலை பயிர்கள் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியும் கருவிகளும் வழங்கப்பட்டன. 2024-25 ஆண்டில் பனை சாகுபடியை ஊக்குவிக்க 10 லட்சம் பனை விதைகள் தோட்டக்கலைத்துறையின் மூலம் நடப்படும். மேலும் பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு 200 பனை தொழிலாளருக்கு தரமான பனை வெல்லம், பனங்கற்கட்டு, பிற மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சிகளும் 100 மகளிருக்கு பனை ஓலை பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியும் பயிற்சி பெற்ற அனைவருக்கும் உரிய கருவிகளும் வழங்கப்படும். இதற்கான 1,14 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 2024-25 ஆண்டில் வேளாண்மை மற்றும் அதன் தொடர்புடைய துறைகளான கால்நடை பராமரிப்புத்துறை, மீன்வளத்துறை, பால்வளத்துறை, நீர்வள ஆதாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, வனத்துறை, பட்டு வளர்ச்சித்துறை ஆகியவற்றின் மானிய கோரிக்கைகளின் கீழ் 42,281 கோடியே 87,84,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழவர்களின் பெருந்தலைமையை புறநானூற்று பாடலில் வரகும் திணையும் உள்ளவை எல்லாம் இரவல் மாக்கள் உணக்கொல தீர்ந்தன குறித்துமாறு எதிர்ப்பை பெறாமையின் குரல் உணங்கு விதைத்தினை உறவாய் பெய்து விதைக்காக விடப்பட்டிருக்கும் திணையையும் விருப்பத்திலும் உரையிலிட்டு இடித்து சமைத்து உணவு அளிப்பவர்கள் உழவர்கள் என்று உழவர்களின் உன்னத பண்பை உணர்த்துகிறது. வறிய நிலையில் இருந்தாலும் பெருந்தன்மையோடு இருக்கும் இத்தகைய உழவர் பெருமக்களின் நலனை பேணி காக்கும் அரசுதான் நம் அரசு. வான் நோக்கி வாழும் உலகம் எல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல் ஒரு நாட்டில் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது என்ற திருவள்ளுவரின் வாக்கிற்கிணங்க நல்லாட்சி செய்து வரும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உழவர் நலன் காக்க இந்த மாமன்றத்தில் கடந்த ஆண்டுகளைப் போலவே தமிழ்நாட்டின் 4ஆம் வேளாண் நிதி அறிக்கையையும் தாக்கல் செய்தும் அரிதான பொன்னான வாய்ப்பினை எனக்கு அளித்ததற்கு என மனதமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் ஆயிரமாய் அடிசில் வைகள் 1000 அறப்புறமும் 1000 கொடியினாய் செய் கோலமும் வைகள் தோறும் 1000 மடிவியில் கம்மியர்களோடும் மங்களமும் 1000 ஒடிவியலை வேறு 1000 ஓம்புவாரின் ஓம்பலை. சீவக சிந்தாமணி. வளம் நிறைந்த நாட்டில் உள்ள ஊர்களில் நாள்தோறும் கிடைக்கும் உணவு வகைகள் 1000 அறச்சாலைகள் 1000 அங்கே மகளிர் ஒப்பனை செய்து கொள்ள மணி மாடங்கள் 1000 மேலும் செய்தொழில் சிறிதும் சோம்பல் இல்லாத
கம்பியர் 1000, அதனால் நிகழும் திருமணங்களும் 1000, நாட்டில் தவிர்தலன்றி காவல் செய்யும் பாதுகாவலரும் 1000 எனும் திருத்தக்க தேவர் அவர்கள் சீவக சிந்தாமணி காப்பியத்தில் கூறியுள்ளதை போலவே மக்களின் பசியையும் விவசாயிகளின் வறுமையும் அறவே அழித்து ஒழித்தல், உணவு பாதுகாப்பு அளித்தல், ஊட்டச்சத்துள்ள உணவை வழங்குதல், வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல், இயற்கை வளங்களை சிறப்பாக கையாளுதல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், வளங்குண்டாத வளர்ச்சியை அடைதல் ஆகிய பணிகளில் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலில் சிறப்பாக நடைபெற்று வரும் மேலாண்மை உடல்நலத்துறையின் பங்களிப்பினை மேலும் மெருகூட்டி வேளாண் பெருங்குடி மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதே 4ஆம் வேளாண் நிதிநிலை அறிக்கையின் மேன்மையான நோக்கமாகும். வரும் நிதியாண்டுகளின் நிதிநிலையை ஏற்ப அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்து மேலும் சிறப்பாக திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும். இந்த மகத்துவமான 4ஆம் தனி வேளாண் நிதிநிலை அறிக்கையானது விவசாயத்தை தொடர்புடைய அனைவரையும் இணைக்கும் பலம் பொருந்திய பாலமாக இருக்கப் போகிறது என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் 3 வேளாண் நிதிநிலை அறிக்கைகளையும் சீரிய முறையில் தயாரித்து மாமன்றத்தில் சமர்த்தியது போல 4ஆம் நிதிநிலை அறிக்கையிலும் பல்வேறு புதிய திட்டங்களும் உருவாக்கிட எனக்கு உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் அவர்களுக்கும், நிதித்துறை அரசு முதன்மை செயலாளர் திரு உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், வேளாண்மை உற்பத்தியாளர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் செல்வி அபூர்வா ஐஏஎஸ் அவர்களுக்கும், துறை தலைவர்களுக்கும், அதேபோல முதல்வர் அலுவலகத்தை அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வளர்க வேளாண்மை. நன்றி, வணக்கம். வேளாண்மையை தாண்டி பெரிய தமிழறிஞர் ஆயிட்டீங்க. 2024-25ஆம் ஆண்டின் செலவிற்கான முன்பண மானிய கோரிக்கைகள் பேரவை முன்வைத்தல். மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2024-2025ஆம் ஆண்டின் செலவிற்கான முன்பண மானிய கோரிக்கைகளை பேரவை முன்வைக்கிறேன். 2024-25ஆம் ஆண்டின் செலவிற்கான முன்பண மானிய கோரிக்கைகள் பேரவையில் முன்மொழிவது குறித்து மாண்புமிகு ஆளுநர் அவர்களிடமிருந்து கீழ்காணும் செய்தி வரப்பெற்றுள்ளது. In pursuance of Class 2 of Article 206 read with Class 3 of Article 203 of the Constitution of India, I, R.N. Ravi, Governor of Tamil Nadu, hereby give my recommendation to the moving in the Tamil Nadu Legislative Assembly of the demands for grants in advance during the financial year 2024-25. 2024-25ஆம் ஆண்டின் செலவிற்கான முன்பண மானிய கோரிக்கைகள் மீது வாக்கெடுப்பு. மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2024-2025ஆம் ஆண்டிற்கான முன்பண மானிய கோரிக்கைகள் அடங்கிய 20-2-2024ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள மானிய கோரிக்கைகள் ஒவ்வொன்றுக்கும் எதிரே குறிப்பிடப்பட்டுள்ள தொகைகளுக்கு மேற்படாத தொகைகள் 2024-2025ஆம் ஆண்டிற்கான உடனடி செலவிற்காக அரசுக்கு முன்பணமாக வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.